ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம், நம்ம லெவல்ஸில் எப்படி அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னு பார்க்க போகிறோம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் மார்க்கெட்டு. ஆக்சுவலாக வந்து 21,545 பக்கமாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு மேலே கேப் அப் மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,565 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கும் மேலே எல்லாமே பாசிட்டிவ், சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம காலை தான் பார்க்கணும். மார்க்கெட்டை 21,570 பக்கமாக இருக்கும்போது 21,550, 21,500 கால் இந்த மணி, மேலே இருக்க 21,600 புட்டு இந்த மணி. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் 15 மினிட்ஸில் பாசிட்டிவ் நம்பது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் காலை தான் பார்ப்பாங்க. நம்மளும் அதை தான் செஞ்சோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,500 எடுக்கலாம், 550 எடுக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 550 எடுத்தோம் ஃபஸ்ட் ஆஃபில். 21,550 காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 21,550 காலோட சார்ட்டு. இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் எஸ்டர்டே ஐக்கு மேலே இவனும் ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. மார்க்கெட் எப்படி பாசிட்டிவோ ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் கிளம்பர்ஸ்லாம் எஸ்டர்டே ஐக்கு மேலே இவனும் அதே மாதிரி தான் சேமாக இருந்தான். அப்போ ப்ரீமியம் ஓகே தான். எக்ஸாக்டாக இவன் வந்து 70 தாண்டும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 620 வரைக்கும் இவனுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக பிரேக் அவுட்னா 15 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தது மார்க்கெட் 75 அப்படின்னா பிரேக் அவுட்டில் எடுத்துருந்தால் கண்டிப்பாக வந்து 90 வரைக்கும் போச்சு. ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கோம் இந்த இடத்துல தான். ஆனால் எடுக்க முடியாதவங்க இங்கே புல் பேக்கில் தான் எடுக்கணும். புல் பேக்கில் மார்க்கெட் நிற்கலை. கண்டிப்பாக இங்கே நின்னா தான் எடுக்க முடியும். நின்று மேலே போகும்போது தான் எடுக்க முடியும். நிற்கிற கீழே உடச்சிட்டான். அகெயின் மேலே உடைக்கும் போது திருப்பியும் ஒரு கேண்டில் நின்னவொன்னே எடுக்கலாம். அகெயின் மேலே உடச்சி இங்கே நிற்கும் போது திருப்பியும் என்ட்ரி 70 என்ட்ரி உங்களுக்கு ஆக்சுவலாக 87 வரைக்கும் போச்சு. 15 பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஈஸியாக அடித்தான். ஆக்சுவலாக இது 21,550 இதை தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஆனால் 21,500லையும் எடுக்கலாம் என்ட்ரி. இது 21,500 காலோட சார்ட்டு. இவனும் சேம் மார்க்கெட் எப்படி பாசிட்டிவ் இவனும் அதே மாதிரி தான் பாசிட்டிவ். இவனோட அட்வான்ஸ் லெவல் 96. இவனும் பாருங்கள் அழகாக பிரேக் அவுட் பண்ணி திரும்பியும் புல் பேக் வந்து நின்று போயிருக்கான் பாருங்கள். 96ல் என்ட்ரி இல்லை 100ல் நீங்கள் என்ட்ரி இருந்தால் கூட 20 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃபில் கண்டிப்பாக கால் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,580. ஓகேங்களா, எக்ஸாக்டாக இங்கே தான் இருந்தது. 21,580 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம காலையிலே போஸ்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அங்கே மேலே போய்ட்டு கீழே வந்துட்டான். அப்போது மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னும் போது அந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ தான் நம்ம போய்ட்டு 21,600 புட்டை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பொட்டு எக்ஸாக்டாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தான். 66ன்றது ஒரு 55, 66ன்றது ஒரு சப்போர்ட் லெவல். கரைஞ்சி வந்து இவன் எக்ஸாக்டாக 66ல் உட்காந்தான். ஓகேங்களா, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். இவனை நம்ம எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். அதனுடைய டார்கெட் மேக்ஸிமம் 90 வரைக்கும் தான் இருந்தது. அவ்வளோதான் நம்ம வைக்க முடியும். இவ்வளோ பெரிய ரேலி ஆவானா, இதை நம்ம பிடிச்சிருக்க முடியுமானா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது இது. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் மூவ் பண்ண முடியும். கரெக்டாக நம்ம 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. புல் பேக்கில் வரும்போது எடுத்தால் ஒரு 5 லாட் அடிக்கிறேன்னா ஒரு 4 லாட்டு 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை நம்ம போட்ட இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே விட்டுருவோம் புல் பேக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ரூல். இவ்வளோ பெரிய
ரேலி ஆகிறது தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டால் 2:30 மணிக்கு கட் பண்ணணும், இல்லை 3 மணிக்கு தான் கட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம 66 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 90 போகும்போதே கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே அடித்தான். ஏன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், அவ்வளோதான் போக முடியும் அவனால். ஓகேங்களா? 600 புட்டோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் 120, அது வரைக்கும் தான் அவனால் போக முடியும். அதை உடச்சானா அடுத்தது 163 அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அது வரைக்கும் போவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக 120 தான் டார்கெட் நம்மளுக்கு. இங்கே 66 சப்போர்ட் எடுத்து 70 நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட கண்டிப்பாக 120 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. 50 பாயிண்ட்டு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஈஸியாக கிடைக்கும் அதில். அதனால தான் இதை நம்ம சாலிடாக எடுத்தோம். இன்னொன்று மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருந்தது ஸ்பாட் மார்க்கெட். இன்னொன்று முக்கியமான விஷயம், அப்போது பர்ஃபார்ம் பண்ணுற கால், அதாவது 21,500 காலாக இருந்தாலும் சரி, 21,550 காலாக இருந்தாலும் சரி வீக் ஆகணும். ஏன்னா அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கான். ஒரு ரிவர்ஸ் என்ட்ரின்றது யார் பர்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க வீக் ஆகி மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருந்து, அப்போ அந்த இடத்துல இருக்கிற புட் ஆப்ஷன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்கணும் ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? இதை நம்ம நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக இவன் 21,600 புட்டு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். அவனுக்கு டார்கெட் நம்ம அவனோட ஓப்பன் தான் வைக்கணும் 120. கரெக்டாக அதுதான் நம்ம வச்சோம். ஓகேங்களா? அதாவது இவன் கரைஞ்சி வந்து உட்காந்து போயிட்டான். இது ஆக்சுவலாக வந்து 2 வாட்டி உட்காந்துட்டு போயிட்டான். ஆக்சுவலாக நம்ம புல் பேக் மாதிரி தான் இது கணக்கு. அப்போ நம்ம இங்கே ஒரு 5 லாட்டோ 10 லாட்டோ அடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட் டார்கெட்டில் கட் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டார்கெட் கிடச்சிருக்கும். நம்ம 100ல் எடுத்திருந்தால் கூட கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு பார்த்துங்க, 370 பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். 66 நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல், 50 தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அது நீங்களே யோசிச்சிங்க எவ்வளோ பெரிய பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருந்தது புட் ஆப்ஷன் கரெக்டாக அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் சப்போர்ட்டில், அதாவது நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். இன்னொன்று பர்ஃபார்ம் பண்ண 21,500 காலாக இருந்தாலும் சரி, 550 காலாக இருந்தாலும் சரி வீக் ஆனால் கரெக்டாக அந்த டைமிங்கில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அட்வான்ஸ் லெவல் 120, 96, 120ன்ற அட்வான்ஸ் லெவல் அவனால் தாண்ட முடியல. ஓகேங்களா? இதை தாண்டினா தான் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருப்பான் அவன். இதை தாண்ட முடியலனாலே கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் தான் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுத்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி எந்த அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆகி போனானோ அதே லெவலை கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11:30 மணிக்கு. ஓகேங்களா? இவனும் ரிவர்ஸ் மார்க்கெட் ஆனதும் அந்த டைமிங்கில் தான் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது 21,600 புட்டு வந்து எக்ஸாக்டாக 11 மணிக்கு தான் க்ளீன் ரேலி ஆகிறான். இந்த இடத்துல தான் ஆகுது பாருங்கள், 11:30 மணி. இவனும் 11:30 மணிக்கு தான் தெளிவாக அவன் கீழே லெவலை உடச்சி வீக் ஆகும்போது இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, க்ளீனாக இவன் போகிறான். இன்னொன்று அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்களுக்கு விவெப்பை நம்ம பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கான்ட்டு. எக்ஸாக்டாக இவனும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். விவெப்பு எவ்வளோ அழகாக அந்த டைமிங்கில் சப்போர்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். எக்ஸாக்ட் சேம் 11:30 மணிக்கு. ஓகேங்களா? விவெப் மேலேயும் அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க இதை தாண்டும் போதும் எடுக்கலாம். ஓகேங்களா? புல் பேக்கும் அதில் தான் ஆயிருக்கு பாருங்கள். கரெக்டாக 11:30 மணிக்கு பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்கும் கரெக்டாக எத்தனை மணிக்கு ஒரு 12:50 ஆயிருக்கு பாருங்கள், 87. ஓகேங்களா? அந்த டைமில் எடுக்க மாட்டோம். ஏன்னா எடுக்கலாம். ஏன்னா 90 கூட 120 தான் ஓப்பன் ப்ரைஸு. கண்டிப்பாக 30 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. அப்போ நம்ம 90ல் வரும்போது கூட எடுக்கலாம். 90 ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். விவெப்புக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களுக்கோசம் சொல்கிறது. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே டைமிங் பார்த்துட்டிங்க, விவெப் சப்போர்ட் பண்ணியிருக்கு 11:30 மணிக்கு. அதே டைமிங்கில் வந்து பாருங்கள், பர்ஃபார்ம் பண்ண காலும் கீழே உடச்சிருப்பான் அந்த டைமிங்கில் எக்ஸாக்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக 11:30 மணிக்கு இவனை உடச்சிருக்கான் பாருங்கள். 11:30 மணிக்கு விவெப்புக்கு மேலே இருந்தவன் கீழே வந்துட்டானா, அட்வான்ஸ் லெவலுக்கும் கீழே வந்துட்டான். அட்வான்ஸில் கீழே வரும்போது எக்ஸாக்ட் விவெப்பாக இருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க இந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி இப்படி தான் எடுக்கணும்.
ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறவன் எஸ்டர்டே ஐயை தாண்டி அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போனவன் திருப்பியும் அவன் எஸ்டர்டே ஐயையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான். எஸ்டர்டே ஐன்றது எல்லாருக்கும் தெரியும். அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க விஓபையும் உடைக்கிறான் பாருங்க. உடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக அந்த இடம் வந்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். தெளிவாக இருக்குது பாருங்கள். 21,580 நம்ம காலையிலே கொடுத்துட்டோம் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று மார்க்கெட்டோட ஓப்பன். அப்போது மார்க்கெட்டோட ஓப்பன் அவன் ரெசிஸ்டன்ஸ்லேயும் முட்டுறான் போயிட்டு. அப்போது மார்க்கெட் ரிவர்ஸ் தானே ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதோட மார்க்கெட் திருப்பி எங்கே வரும் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோ வரைக்கும் வருவான். அது வரைக்கும் தான் வந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? அதையும் தாண்டி வந்துட்டான்னு வச்சிங்க. இதுதான் எஸ்டர்டே லோ 340. அதையும் உடச்சி கீழே வந்துட்டான். ஆனால் இவ்வளோ பெரிய ரேலி ஆகும்னு யாருக்கும் தெரியாது கைஸ். ஓகேங்களா? யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சும்மா எதனா ஒன்று யூடியூப்பில் பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா பேசுகிற கதை தான் அது. யாராலையுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இது நாளைக்கு ஆக வேண்டிய ஃபால். இது 0 to ஹீரோவில் இது நடக்க வேண்டிய விஷயம். இது இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே நடந்துருச்சு. அதனால் நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு தெரியல. பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்போவுமே நம்ம முன்னாடி எதையுமே டிசைட் பண்ணுறது கிடையாது. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி என்ன நடக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோன்னே என்ன நடக்குதோ அதை வச்சு மட்டுமே நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுதான் இன்ட்ராடேக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த சப்போர்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் போட்டு குழப்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ட்ரி எடுக்காத விட்டுருவோம். இதுதான் எல்லாரும் பண்ணுற தப்பு. இன்ட்ராடேவை பொறுத்தவரைக்கும் அந்த டைமில் உட்காரணும். அந்த டைமில் மார்க்கெட் என்ன சொல்லுது? ஓகேங்களா? பாசிட்டிவாக நெகட்டிவாக? ஓகேங்களா? பாசிட்டிவாக இருந்தால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும்னா என்ட்ரி. பாசிட்டிவாக இருந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம். அப்போ தான் புட்டை போய் பார்ப்போம். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? மெயின் வந்து இதில் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் முதல்ல பார்க்கணும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் பண்ணுறவனை போய் பார்க்கணும். ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி காலையில் டார்கெட் கொடுத்துட்டான். கொடுக்காத ஒன்றும் அவன் ரிவர்ஸ் ஆகலை. கண்டிப்பாக 96லேருந்து 120னா ஒரு 25 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு. அது முடிச்சுட்டு தான் இவன் வீக் ஆகிறான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இவன் அப்படியெல்லாம் ட்ரெண்டாலாம் போயிட மாட்டான். அந்த எதுக்கு நம்ம அந்த 15 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு தான். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியில் வேறு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 15 பாயிண்ட் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா? அந்த டார்கெட் வந்துட்டு வெளியே வந்துடணும். அவன் அப்படியே ட்ரெண்ட் ஆகிடுவான், கண்டினியூ ஆவான்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு என்ட்ரி எடுத்தால் மேக்ஸிமம் 1/2 hour தான் டைமே. அதுக்குள்ளே வெளியே வந்துடணும். இல்லைனா என்ன வேணால் நடக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அது ஏற்ற மாதிரி அது நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக மாறிக்கணும். அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஓகேங்களா? இதை எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போனான்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடணும். அடுத்த அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட் போய் முட்டுறான் அப்படின்னா வெளியே வந்துடணும். அதுதான் டார்கெட். இதை உடைப்பானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கண்ணுக்கு எதிர்க்க இதை உடைச்சிருக்கான் காலையில் 15 நிமிஷத்தில். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி. அப்புறம் அடுத்த கண்ணுக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் லெவல் தான் டார்கெட். அவ்வளோதான். 15 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஹோல்டு பண்ணி பார்க்குறதோ அப்படியே வச்சுன்னு இருக்கிறதோ தான் பண்ணக்கூடாது. டக்குன்னு மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மாறணும். ஓகேங்களா? இவன் இங்கே ரெசிஸ்டன்ஸில் முட்டும் போது தெளிவாக வந்து அவன் சப்போர்ட்டில் இருக்கிறான் பாருங்கள். 21,600. மார்க்கெட்டும் தெளிவாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக்காக இருந்தவன் கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்தவன் எப்படி ரேலி ஆனான் பாருங்கள். அதுதான் மார்க்கெட். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ரிவர்ஸ் என்ட்ரி கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லை டெலகிராமில் நம்ம டெலகிராம் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் வந்து டவுட் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸ் எடுத்தோம். நம்ம சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிது நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் ட்ரேடிங் தான் அது. ஆக்சுவலாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு என்ட்ரி. காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுதான் வோல்டாஸ் தான் நம்ம எடுத்தோம். இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணது. ஆக்சுவலாக நம்ம எடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 900 என்ற கால் ஆப்ஷன் தான் எடுத்தோம். ஆக்சுவலாக இது ஒரு பாயிண்ட்டுக்கு 600 26 நம்மளுக்கு என்ட்ரி. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் கூட தள்ளி தான் எடுத்திருப்போம். 27 தான் என்ட்ரி வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம 10 பாயிண்டில் கட் பண்ணிட்டோம். ஒரே கேண்டிலே அடித்தான். 5 நிமிஷத்துலேயே அடிச்சிட்டான்.
ஒரே கேண்டில் தான் இவ்வளோ தூரம் போச்சு. க்ளோஸ் இங்கே வச்சான், அதிலே முடிஞ்சிச்சு, நம்ம ட்ரேடே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட 60 வரைக்கும் போயிருக்கான். அதாவது 30 பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு ₹600 கிட்டத்தட்ட 18,000. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தெரியுங்களா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு? நீங்கள் 27ன்னு வச்சிங்களேன், 28ல் எடுத்திருந்தா கூட இது கீழே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். எஸ்டர்டே ஐக்கு ஓப்பனுக்கு கீழே தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் வரும். ₹1,800 தான் ரிஸ்க்கு உங்களுக்கு. அதுக்கு எவ்வளோ ரிவார்டு பாருங்கள். இதுதான் ஸ்டாக் ஆப்ஷன் சொல்கிறது. ஓகேங்களா? ஸ்டாக் ஆப்ஷனில் 5 நிமிஷத்தில் ட்ரேடை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ட்ரேடு கிடைக்கலனாலும் அது 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இன்றைக்கி ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். எடுக்கிறதுனாலும் தெரிஞ்சிடும். ட்ரேடும் உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்க்குற டார்கெட்டும் வந்துடும். நிஃப்டி மாதிரியோ பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸ் மாதிரி இருக்கவே இருக்காது. மேலே போகிறது, ரிவர்ஸ் ஆகிறது, பொறுமையாக நின்று போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு தான் எல்லோரும் ஸ்டாக் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அந்த கோர்ஸ் தான் நம்ம தெளிவாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டோட்டல் ஆப்ஷன் வீடியோஸ் வாங்குறவங்களுக்கு அதை நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இது ஒரு செட்டாக தான் எல்லாமே வரும். ஓகேங்களா? இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கோர்ஸை பற்றி டீட்டெயில் நம்ம சொல்லுவோம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.